ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி சூப்பரான சேமியா பால் பாயசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இதே டெக்ஸ்சரில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை பொங்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 டீஸ்பூன் நிறையா நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நட்ஸு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இதில் கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி பழம் மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். அந்த முந்திரி விதை அது மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். பருப்பு மட்டும். கலர் மட்டும் நல்லா சேஞ்ச் ஆகிடணும். அப்போ தான் கிறிஸ்பினஸும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நெய்யெல்லாம் விட்டுட்டு அப்படியே அந்த முந்திரி பருப்பை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 1 கப் அளவு சேமியாவை எடுத்துகிட்டு நீங்கள் நெய்யிலேயே நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணுங்க. நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தல அது கூட எடுத்துக்கலாம். பாயசத்துக்குன்னு தனியாகவே விற்கும், நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்போயுமே சேமியா உப்புமாக்கு கிண்டு இல்லையா, அந்த இதை தான் எடுத்துருக்கிறேன். எல்லா சைடுமே நெய் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் 1 கப் அளவு சேமியா எடுத்துருந்தோம் இல்லையா, 1.5 கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அதிலேயே வேக வைக்கணும். நம்ம இதிலே பால் சேர்த்து வேக வைக்காமல் முதல்ல தண்ணி சேர்த்து வேக வைக்கிறனால அந்த ஈவனாக எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் இது வெந்திருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம தண்ணியில் முதல்ல வேக வச்சுக்கிறோம். வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பால் இதில் சேர்க்க போகிறோம். பாருங்களேன், ஓரளவுக்கு இப்போ தான் லைட்டாக கொதி வந்திருக்கு. நல்லாவே இது வேகணும். வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, 1/2 டம்ளர் நல்லாவே வற்றிடும். பாருங்களேன், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி இருந்தது பால் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இனிமே தான் நம்ம பாலே சேர்க்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு. வேகிறதுக்கு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, நல்லா பொங்கின பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 300 ml அளவு பால் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கணும். பார்க்கும்பொழுது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது திக்காகும். சப்போஸ் நீங்கள் தண்ணியாக சேர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பால் கொஞ்சம் தண்ணியாக சேர்க்குறேன்னா பாயசமும் ரொம்பவே தண்ணியாக வந்துடும். அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மட்டும் ரவை மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும். இப்போ நான் என்ன சேர்த்தேன்னா ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா பொடி பண்ணி நல்லா வாசனைக்காக அதை நம்ம சேர்த்துருக்குறோம். இன்னும் ஜீனி எதுவுமே சேர்க்கலை, இனிமேல் தான் சேர்க்க போகிறோம். நம்ம 1 கப் அளவு சேமியா எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு நான் இதை சேர்த்துக்கிற போகிறேன் ஜீனியை. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அப்படியே நெய், நம்ம சேர்த்த ஏலக்காய், ஜீனி இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு டெக்ஸ்சரில் சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பை நெய்யில், அதை இதில் சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா இந்தளவு ஓரளவுக்கு உங்களுக்கு கொதி நல்லா இதாகிடுச்சு பாருங்களேன். இந்த நேரத்தில் இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான சேமியா பால் பாயாசம் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமே டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷத்தில் செஞ்சே முடிச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். தேவைப்பட்ட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், எங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.